அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். தீராத கடன் தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை இரவு செய்யணும். இந்த வெள்ளிக்கிழமை இரவு உங்களால் செய்ய முடியலனா கூட தவறே கிடையாது. அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் தாராளமாக செய்யலாம். மிக மிக எளிமையான பரிகாரம் தான். ஆனால் நம்பிக்கையோடு செய்யும் போது உங்களுக்கு கூடுதல் பலன் நிச்சயமாக கிடைக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஜெபமணி மாலைகள் எல்லாமே 50% ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம். ஜெபமணி மாலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, நம்ம வீட்டில் குழந்தைகளுடைய பிறந்தநாள் வருது, திருமண நாள் வருது, நம்ம கேக் வெட்டி கொண்டாடுறோம், அக்கம் பக்கத்து வீட்டாரை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறோம். அப்படி அந்த நாட்களில் நம்மளால் முடிந்த ஒரு சிறு தொகை ஆதரவற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வயிறாறும் போது அந்த வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எதை நீங்கள் செய்துக்கணும் அப்படின்னு விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ உங்களுடைய பணப்பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு தேவையான பொருள், ஒரு நிறை சொம்புல தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போடுங்க, சிறிதளவு கல்லுப்பு போடுங்க. உங்கள் வீட்டில் துளசி இலைகள் இருந்தால் துளசி இலைகள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இல்லை பூக்கள் ஏதாவது இருந்தால் வாசனை மிகுந்த பூக்கள் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு ஏலக்காயை நல்லா ஓப்பன் பண்ணி அந்த விதையை நல்லா தட்டி அதோட சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணீரை உங்கள் தலைக்கு பக்கத்தில் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த தண்ணீரை பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு கொட்டுற இடத்துல வச்சிடாதீங்க, கொஞ்சம் பரவாயில்லாமல் உங்கள் பக்கத்தில் இருக்கணும். திறந்து தான் இருக்கணும், அந்த தண்ணீர் மூடி இருக்கக்கூடாது, திறந்து தான் இருக்கணும். நாளை காலை எழுந்ததும், இன்று இரவு வச்சிடணும், நாளை காலை எழுந்து தண்ணீரை பார்த்து அந்த தண்ணீரில் முதல்ல உங்கள் முகத்தை கழுவுங்க. இப்படி செய்கிறதுனால உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நிச்சயமாக நீங்கும். நம்மக்கிட்ட எதிர்மறை ஆற்றல்கள் இல்லாமல் நம்மக்கிட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். எல்லா விஷயமும் நம்மளை சுற்றி நல்லது நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக சரியாகும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து எல்லா வெள்ளிக்கிழமையிலுமே தாராளமாக செய்யலாம். முயற்சி செய்து பாருங்கள், உங்கள் கடன் சுமை நிச்சயமாக குறையும். இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.